பட்னா எதுக்காக கெவினால வேபிக்கோட பவர்ஸை அப்சர்வ் பண்ண முடியலன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா ஆம்னிவர்ஸோட ஒரு எபிசோட்லயே கெவின் வந்து வேபிக்கு அப்சர்வ் பண்ணுவான். ஆனா அவனுக்கு வேபிக்கோட பவர்ஸ்லாம் கிடைச்சிருக்காது. ஜஸ்ட் அவனோட பாடி தான் வேபிக்கோட எக்ஸோஸ்கெலிட்டன்ல இருக்கிற காஸ்மிக் மெட்டல் ஷேப்புக்கு மாறும். ஏன்னா இந்த இடத்துல கெவின் வந்து வேபிக்கோட ஸ்கின்னை தொட்டு அப்சர்வ் பண்ணல. அவ வந்து வேபிக்கோட அந்த ஒரு எக்ஸோஸ்கெலிட்டனை தொட்டு தான் அப்சர்வ் பண்ணிருப்பான். அதனால தான் கெவினுக்கு வந்து வேபிக்கோட பவர்ஸ் எதுவுமே கிடைக்கல. பட் ஒரு சில டைம்ஸ் வந்து கெவின் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸையே தொட்டு அப்சர்வ் பண்ணிருப்பான். ஆனா அப்பவுமே கூட வேபிக்கோட பவர்ஸ் எதுவுமே கிடைக்கலங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெவின் வந்து ஒரு ஏலியனை தொட்டு அப்சர்வ் பண்றான்னா அவனுக்கு வந்து மினிமம் அந்த ஏலியனோட 10% ஆஃப் த பவர் தான் கிடைக்கும். ஈவன் கெவின் வந்து ஒரு வேபிக்கோட ஸ்கின்னையே தொட்டு அப்சர்வ் பண்ணாலும் அவனுக்கு வந்து வேபிக்கோட சைஸோ இல்ல அதோட காஸ்மிக் பவரோ டோட்டலா கிடைக்க போறது கிடையாது. அதனால தான் கெவின் வந்து ஆம்னிட்ரிக்ஸை தொட்டு அப்சர்வ் பண்ணும்போது அதுல இருக்கிற ஒரு சில ஏலியன்ஸோட 10% ஆஃப் த பவர்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா கிடைக்கும். சோ இந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது கெவினுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வேபிக்கோட 10% ஆஃப் த ஸ்ட்ரென்த் வந்து கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன்.